எனக்கு பணத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, இன்வெஸ்ட் பண்ணுறதுனா என்னன்னு தெரியாது, என்னால் பணக்காரனாக முடியுமா? உங்களால் தான் சுலபமாக பணக்காரனாக முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா? பணக்காரன் ஆகிறதுக்கு நிறைய விஷயத்தை தெரிஞ்சு ஏதேதோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பணக்காரன் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. சாதாரண மிடில் கிளாஸாக இருந்து ரொம்ப பெரிய நாலேஜ் பணத்தை பற்றி இல்லைனாலும் கூட பணக்காரன் ஆக முடியும். ஆக்சுவலாக அது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜேஎல் கொல்லின்ஸ் அப்படின்னு ஒரு ஆத்தர் இருக்கார். அவருடைய குழந்தைக்காக நிறைய கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் ஒன்றுத்துலேயும் பணக்காரன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கார். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இதே விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், பல இடங்களில் படித்ததுனால. இன்றைக்கி இந்த புத்தகத்தை படிக்கிறப்போ ஆமாம்ல, ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே, இது ஏன் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி இந்த புத்தகத்தோட, அதாவது தி சிம்பிள் பாத் டு வெல்த் அப்படின்னு ஒரு புத்தகத்தோட சம்மரியை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் என் லைஃப்பில் ஃபைனான்ஸுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பணக்காரன் ஆகணும்னா முதல்ல நமக்கு எதிர்காலத்தின் மீது ஒரு பொறுப்பு இருக்கணும். எதிர்காலத்தின் மீது பொறுப்பு இல்லாமல் எனக்கு இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தால் போகிறோம், இப்போ எனக்கு ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் அடைஞ்சிக்கிட்டால் போகிறோம், எதிர்காலம் எப்படி வேணால் போகட்டுன்ற ஒரு மனநிலையில் இருந்தால் நம்மளால் பணக்காரன் ஆக முடியாது. இதுக்கு நம்ம என்ன காரணம் வேணால் சொல்லலாம், ஆனால் இது ஒரு தவறான மனநிலை தான். எதிர்காலம்ன்றது எல்லாருக்கும் இருக்குது, அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டாகணும், அதுக்கு நம்ம பொறுப்போடு நடந்துக்கிட்டாகணும். எதிர்காலத்தின் மீது பொறுப்பை பற்றி பேசுகிறப்போ உங்களுக்கு எதிர்காலத்தின் மீது பொறுப்பு இருக்கா? எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உடனடியாக நம்ப மாட்டேன். 3 கேள்வி கேட்குறேன், அந்த 3த்துக்கும் என்ன பதில் சொல்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு உங்கள் எதிர்காலத்தின் மீது பொறுப்பு இருக்கா அப்படின்றது தெரியும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் உங்கள்கிட்ட இருக்கா? எமர்ஜென்சி ஃபண்ட்னா அடுத்த 6 மாதத்துக்கு எனக்கு எவ்வளவு காசு தேவையோ அதை நான் பத்திரமா சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதிர்காலத்தின் மீது பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா? அதாவது நீங்கள் தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் வேறு யாரும் சம்பாதிக்கலை, அவங்க உங்கள் மீது டிபெண்ட் ஆகியிருக்காங்க. நீங்கள் திடீர்னு ஏதாவது உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற சூழலில் இருக்கிறப்போ நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களா இல்லையா? இல்லை அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு எதிர்காலத்தின் மீது பொறுப்பு கிடையாது. 3வது, உங்கள்கிட்ட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா? உங்களுக்கும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? இல்லை நான் வாங்கலை, எனக்கு என்ன ஆகிட போகுது, எனக்கு என்ன உடம்பு சரியில்லாமல் போயிட போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அங்கேயும் எதிர்காலத்தின் மீது பொறுப்பு இல்லை. என் லைஃப்பில் நடந்ததே சொல்கிறேன். நான் எங்கள் அம்மாவுக்கு இது வரைக்கும் 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். முதல் தடவை ஆப்ரேஷன் பண்ணுறப்போ நான் அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸாக வாங்கலை. அப்போது நான் பணத்துக்கு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் வாங்கினேன். எனக்கு உதவக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்னோடய கசின், என்னோடய அண்ணங்க நிறைய பேர் எனக்கு கேட்டால் பணம் தரத்துக்கு தயாராக இருந்தாங்க. அது கடனாக கூட கிடையாது, உதவியாக எனக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. அதனால் முதல் தடவை என்னால் ஆப்ரேஷனாக பண்ண முடிஞ்சுது. அப்போது நான் செஞ்ச முதல் விஷயம் என்னென்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸாக வாங்கிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு. அதுக்கு அடுத்த தடவை நான் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ நான் யார்கிட்டையும் பணம் கேட்கல, எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்தே பணம் வந்துருச்சு. இது என்னோட கரியரோட ஸ்டார்ட்டில் நடந்தது. அப்போ தான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோட முக்கியத்துவத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னி வரைக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது இருக்குது. நான் வருடம் அதற்கான பணத்தை கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஒரு பெரிய செலவை பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டுருது, தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படி நடந்துருச்சுன்னா இவ்வளோ நாள் நீங்கள் சேமித்து வச்சுருந்த பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுவீங்களா? பணம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக காம்பவுண்ட் ஆகி வளரும். ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கும், போக போக தான் பெருசாக வளரும். இந்த ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கும் போதே ஏதாவது ஒரு மருத்துவ செலவுக்காக அதை எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வளரவே முடியாது. ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது அவ்வளவு முக்கியமான விஷயம். உங்களோட செடியை முளையிலேயே கிள்ளி நீங்கள் எரியக்கூடாது அப்படின்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டாயம் உங்களுக்கு தேவை. ஒரு எமர்ஜென்சி ஃபண்டும் தேவை. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கே வாங்குறது? நான் எங்கே வாங்கணுன்னா அதோட லிங்க்கை நான் கீழே உங்களுக்கு தரேன். ஆன்லைனில் நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படின்றது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை 30 நிமிடத்தில் செட்டில் பண்ணுறதுக்கான உதவியை கூட சில சமயம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ நான் எங்கே என்னோடய ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்கிட்டு இருக்கணும் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைடரோட டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் ரொம்ப காஸ்ட்லின்லாம் நினைக்காதீங்க. வெறும் 400 ரூபா மாதம் கட்டுறது மூலியமாக கூட உங்களால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்க முடியும். இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், யோசிச்சு பாருங்கள். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை தாண்டி எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேனே, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக கேட்டிங்கன்னா, ஒரு கடிதத்தில் எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி இவர் அதிகமாக எழுதியிருக்காரு. எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம எதுக்கு பில்ட் பண்ணோம்?
ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என் கையில் பணம் இருக்குன்னா எவ்வளவு பெரிய சுதந்திரம் எனக்கு கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியும். நான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், அந்த வேலையில் என்னோடய முதலாளி என்ன ரொம்ப மோசமாக நடத்துகிறாரு. இப்போ என் கையில் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேவையான பணம் இருக்குது அப்படின்னா அங்கே நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? அதே என்கிட்ட நிறைய கடன் இருக்குது, என்கிட்ட பணமே இல்லை, மாதம் இஎம்ஐ கட்டணும், அங்கே நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? கையில் கடன் இருக்கிறதுக்கு பதிலாக பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்னோடய தன்மானத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னோடய சுயமரியாதையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை யாராவது ஒரு நபர் தவறாக நடத்தினா அங்கே நான் எதிர்த்து கேள்வி கேட்பேன். இப்படிப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னா கையில் பணம்ன்றது வேணும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பணத்தை நம்ம ஏன் சேர்க்கறது இல்லை? நம்ம எல்லாருமே மாதம் சம்பாதிக்கிறோம், அதில் கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சு இப்படி சேமித்து வச்சுட்டோன்னா நமக்கு சுயமரியாதையும் தன்மானமும் கிடைக்குமே. அதை ஏன் நம்ம இவ்வளவு எளிமையாக விட்டு கொடுத்துட்றோம்? யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட தன்மானத்துக்கும் நம்மளோட சுயமரியாதைக்கும் நம்மளோட சுதந்திரத்துக்கும் ஒரு விலை இருக்குது. அது என்னென்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம செலவழிக்கக்கூடிய பணத்தோட மதிப்பு தான் அந்த விலை. அந்த பணத்தை சேமித்து நம்மளால் ஏன் வைக்க முடியல? ஏதோ எனக்கு சின்ன சின்ன ஆசை வருது, ஒரு பொருளை வாங்கணும்னு தோணுது, ஏதோ செலவை செய்யணும்னு தோணுது. அந்த சின்ன சொற்பமான ஆசைக்காக என்னோடய தன்மானத்தையும் சுயமரியாதையும் ஒரு தொங்கலில் நான் விட்டுடுறேன். என் கையில் பணம் இல்லை, இப்போ கடன் தான் இருக்குது அப்படின்னா என்னோடய தன்மானமும் என்னோடய சுயமரியாதையும் என்னோடய சுதந்திரமும் தொங்கலில் இருக்குன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கும்போது தான் பணத்தை எடுத்து வச்சு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை உங்களால் சேமிக்க முடியும். எமர்ஜென்சி ஃபண்டை என்ன திரும்ப சொல்கிறேன், அடுத்த 6 மாதமோ இல்லை ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை சேஃபாக எடுத்து வைக்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்ட். அது கையில் இருக்கும்போது தான் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் பணக்காரனாகணுன்ற சிந்தனைக்குள்ளே முதல்ல வராதிங்க, அதை ஃபஸ்ட்டு பில்டு பண்ணுங்கள். எமர்ஜென்சி ஃபண்டை எப்போ ஆரம்பிக்கணும் தெரியுமா? கடன் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான். நான் எமர்ஜென்சி ஃபண்டை முதல்ல சொன்னதுனால அதுதான் முதல் ஸ்டெப்புன்னு நினைக்காதீங்க. நான் கடன் உங்கள்கிட்ட இல்லைன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு தான் எமர்ஜென்சி ஃபண்டை சொன்னேன். இப்போ கடன் உங்கள்கிட்ட இருக்குன்னா தயவு செஞ்சு முதல்ல கடனை போய் அடைச்சிட்டு வாங்க. கடனை அடைச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை பில்டு பண்ணணும். கடனோடு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்ஸில் ஒரு ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். அந்த ஓட்டையை வச்சுட்டு உள்ள பணத்தை அள்ளி போட்டிங்கன்னா என்னாகும்? பணம் கீழே போயிட்டே தான் இருக்கும். கடனை ஒரு இடத்துல உட்கார வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வட்டி மேலே வட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த வட்டியெல்லாம் அடைக்காமல் அதோட முதலையும் அடைக்காமல் அப்படியே அதை உட்கார வச்சுட்டு எங்கேயோ பணத்தை சேமிச்சிங்கன்னா சேர்த்த பணம் அனைத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் அதுக்கு வட்டிக்கு கட்டுற மாதிரி ஆகிடும். முதல்ல உங்களுக்கு கடன் அப்படின்றது இருக்கவே கூடாது. மொத்த கடனையும் அடைச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுங்கள். கடனை அடைச்சாச்சு, எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணியாச்சு. அடுத்து நான் என்ன செய்யணும்? அடுத்து ரொம்ப சிம்பிள். எவ்வளவு வருமானம் வருதுன்றதை பாருங்கள். அந்த வருமானத்தில் இவ்வளவு தான் நான் செலவு செய்யணும் அப்படின்ற முடிவெடுங்க. அதை விட சிம்பிளாக சொல்லணுன்னா வருமானம் எவ்வளவு வருதோ அதில் குறிப்பிட்ட சதவீதத்தை நான் முதல்ல சேமிக்க போகிறேன்ற முடிவுக்கு வாங்க. பணத்தை எடுத்து சேமித்ததுக்கப்புறம் மீதியில் தான் நான் செலவு செய்ய போகிறேன் அப்படின்ற முடிவுக்கு வாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா வருமானத்தை விட அதிகமாக அதுக்கப்புறம் நீங்கள் செலவு செய்யவே கூடாது. எங்கேயும் போய் கடன் வாங்கக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் இஎம்ஐயில் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. கிரெடிட் கார்டு அப்படின்றது ஒரு ஃபைனான்ஷியல் கேன்சர் அப்படின்னு இவர் சொல்கிறார். கிரெடிட் கார்டை நல்ல வழியில் பயன்படுத்த முடியும், ஆனால் அதை பயன்படுத்த தெரியணும். ஆனால் அது இங்கே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ சிம்பிளாக சொல்லிடணுன்னா கிரெடிட் கார்டே வாங்காதீங்க, கிரெடிட் கார்டை பயன்படுத்தாதீங்க. ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்லவா? நான் மாதம் எவ்வளவு வேணால் சம்பாதிச்சுட்டு போகிறேன். நான் சம்பாதிக்கிற பணத்தில் 50% என்னால் வாழ முடியும், மீதி 50% என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அடுத்த 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வேலையே செய்ய வேணான்ற சுச்சுவேஷனில் இருக்கீங்க. மாதம் நான் 20,000 தான் ஏன் சம்பாதிக்கிறேன், ஆனால் 10,000 வாழ்ந்துருவேன், மீதி 10,000 நான் எடுத்து சேமிப்பேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா அடுத்த 15 வருடத்தில் நீங்கள் ரிட்டையர் ஆக முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் அண்ட் ரிட்டையர் இயர்லி அப்படின்னு ஒரு ஃபிலாசபி இருக்குது. அது என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்கள் எவ்வளவு வருஷத்துக்கு செலவு செய்கிறீங்களோ அது மாதிரி 25 மடங்கு பணத்தை சேமித்து வச்சிட்டிங்கன்னா அந்த சேமிப்புலேருந்து வருடம் வெறும் 4% பணத்தை வித்ட்ரா பண்ணுறது மூலியமாக உங்களால் லைஃப் லாங் பணமே சம்பாதிக்காமல் வாழ முடியும். ஒரு சிம்பிளான கணக்கை பார்ப்போம். எனக்கு வருஷம் 10 லட்ச ரூபா தேவை வாழ்க்கையை நடத்துறதுக்கு. இந்த 10 லட்ச ரூபாயை 25 மடங்காக்கணும்னா எவ்வளோ? 2.5 கோடி ரூபாய். இப்போ 2.5 கோடி ரூபாய் நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்சுட்டேன். இதை நான் ஒரு இடத்துல முதலீடும் பண்ணி வச்சுட்டேன். இப்போ முதலீடு பண்ண அந்த பணத்திலேருந்து வருஷம் 4% வித்ட்ரா பண்ண போகிறேன். 4%ன்றது எவ்வளோ? 10 லட்ச ரூபாய் தான். அந்த 10 லட்ச ரூபாய் எனக்கு தேவை, அதை நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். வருஷம் இப்படி 10 லட்ச ரூபாயை நான் வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் வித்ட்ரா பண்ணது என்னவோ 4% தான், ஆனால் எனக்கு ரிட்டர்ன்றது எவ்வளோ கிடைக்கும்? குறைஞ்சபட்சம் 8% கிடைக்கலாம், ஏன் 12% கூட கிடைக்கலாம் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில். நான் 10% கன்சிடர் பண்ணால் கூட நான் 4% தான் வித்ட்ரா பண்ணியிருப்பேன், மீதி
மீதி 6% அதுக்கு மேலேயே முதலீடு பண்ணியிருப்பேன். இப்போது இந்த பணம்ன்றது கடைசி வரைக்கும் தீர போகிறதே கிடையாது. நான் வருஷம் 10 லட்சம்ன்றதை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இங்கே நான் இன்ஃப்ளேஷன்ற ஒரு விஷயத்தை கணக்கில் எடுக்காமல் எளிமைக்காக பேசினேன். அதை நீங்கள் கணக்கில் எடுத்தாலுமே உங்களோட முதலீடுன்றது குறைஞ்சது 10% வளர்கிறப்போ நீங்கள் வெறும் 4% வித்ட்ரா பண்ணுறப்போ மீதி இருக்கிற 6% காம்பவுண்ட் ஆகி அந்த விலைவாசியையும் பார்த்துக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் மாதிரி 25 மடங்கு பணத்தை சேமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வேலைக்கு போக தேவையில்ல, அதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க தேவையில்ல, சேமித்ததுலேருந்தே வாழ முடியும். இப்போ நான் முதல்ல சொன்னது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, மாதத்தில் 50% நீங்கள் சேமிக்கிறப்போ உங்களோட வருஷ எக்ஸ்பென்ஸ் எவ்வளவோ அவ்வளோத்தையும் நீங்கள் ஒரு வருஷத்தில் சேமிக்கிறீங்க. அதாவது வருஷத்துக்கு நான் 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஆனால் 5 லட்ச ரூபாயில் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு இருக்கிறப்போ வருஷத்துக்கு தேவையான 5 லட்சத்தை நான் ஒரு வருஷம் சேமிக்கிறேன். இப்படி 15 வருஷம் நான் தொடர்ந்து சேமிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் சேமித்ததும் ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கோம். ஸோ 25 வருடத்துக்கு தேவையான, அதாவது 25 மடங்கு பணத்தை நான் ஆல்ரெடி சேமிச்சிருப்பேன். அதனால நான் ரிட்டையர் ஆக முடியும். ஸோ உங்களோட எய்ம் என்னவாக இருக்கணும்னா, நான் சம்பாதிக்கிறதுல 50% வாழ போகிறேன், 50% முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு எய்மில் நீங்கள் இருக்கணும். சில பேரால் கட்டாயம் இது முடியாது, நம்ம சம்பாதிக்கிறதே கம்மியாக இருக்கும். ஆனாலும் நம்மளோட குறிக்கோளை பெருசாக வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம சாதாரணமாக இருக்கிறப்போ எவ்வளவு சேமிப்போமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேமிப்போம். அந்த வகையில் இது பயனளிக்கும். உங்களோட வருமானம் கம்மியாக இருக்குன்னா இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது வருமானத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்ற சிந்தனையிலையும் நீங்கள் போகணும். வருமானத்தை பெருக்கி எப்படியாவது 50% நம்ம சேமிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் போங்க. அதே நேரத்தில் உங்களோட செலவுகளையும் குறைச்சிக்கோங்க. இப்படி நான் முதலீடு பண்ணணும்னு சொல்கிறேனே, எங்கே தான் நான் முதலீடு பண்ணுறது? முதலீடு நீங்கள் எதோ இடத்துல பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டைரெக்டாக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம நிஃப்டி 50 அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், சென்செக்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே ஒரு இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னால் என்ன? சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ சென்னையில் டிராஃபிக் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி வந்த பதில் உங்களால் சொல்ல முடியும்? நான் ஒவ்வொரு தெருவாக போய் எத்தனை வண்டி போகுது, எவ்வளவு நேரம் ஒரு வண்டியும் டிராஃபிக்கில் நிற்குது அப்படின்றத மெஷர் பண்ணிட்டு வந்து சென்னையோட டிராஃபிக் இன்றைக்கி நல்லா இருந்தது, சென்னையோட டிராஃபிக் இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக இருந்தது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அப்போ சென்னையோட டிராஃபிக்கை நான் கணக்கெடுக்கணும்னா என்ன செய்வேன்? சில முக்கியமான இடத்துக்கு மட்டும்தான் போவேன். அங்கே போய் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு பார்க்குறது மூலியமாக சென்னையோட டிராஃபிக் இப்படி இருந்ததுன்னு சொல்கிறதுல ஒரு லாஜிக்ன்றது இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு நாட்டோட ஸ்டாக் மார்க்கெட்டும். இன்றைக்கி ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நான் கேட்குறப்போ ஒவ்வொரு ஸ்டாக்கையும் எடுத்து பார்த்து ஒரு ஆவரேஜ் எடுத்து என்னால் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது லாஜிக்காகவும் இருக்காது. ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் நல்ல ஸ்டாக்ஸ் கிடையாது. சில ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப சின்ன கம்பெனிஸோட தான் இருக்கும், ஒரு நல்ல கம்பெனியோட தான் இல்லாமல் இருக்கலாம், ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் இல்லாத இடமா கூட அது இருக்கலாம். அப்போ எல்லாத்தையும் நான் கணக்கெடுத்து இந்தியாவோட மார்க்கெட் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போனா சில செலக்டிவான ஸ்டாக்ஸை தான் தேர்ந்தெடுக்கணும். அதாவது இந்தியாவில் அதிகமாக கேபிட்டல் வச்சுருக்கக்கூடிய இந்த மாதிரி சில நல்ல ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்து அதை ஒன்றா வச்சு அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு ட்ராக் பண்ணுறதை தான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிஃப்டி 50 அப்படின்னா இந்தியாவோட அதிக மார்க்கெட் வேல்யூ வச்சுருக்கிற 50 கம்பெனியோட ஸ்டாக்ஸ் அது. சென்செக்ஸ்னால் 30 கம்பெனியோட ஸ்டாக்ஸ் அது. இப்படி செலக்டிவாக சில கம்பெனியோட ஸ்டாக்ஸை மட்டும் எடுத்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நான் அந்த இண்டெக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா, எந்தெந்த கம்பெனிஸை இண்டெக்ஸ் ட்ராக் பண்ணுதோ அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா ஓரளவுக்கு சேஃபான ஸ்டாக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணதாக அர்த்தம். உதாரணத்துக்கு நாளைக்கே ஒரு கம்பெனியை மூட போகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு கம்பெனி எதுனே உங்களுக்கு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு பொருளை கூட நீங்கள் பார்த்ததில்ல, அதை நடத்துகிறவர் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா சேஃபாக? இல்லை, இந்தியாவில் நல்லா தெரிஞ்ச பெரிய கம்பெனி, ஒரு ரிலையன்ஸாக இருக்கட்டும் இல்லை டாட்டாவாக இருக்கட்டும், இவங்களோட கம்பெனியில் ஸ்டாக்ஸை வாங்குறது உங்களுக்கு சேஃபாக? எந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் சேஃபாக இருக்கும்? நல்லா தெரிஞ்ச பெரிய கம்பெனி உடனடியாக மூடிட்டு போக மாட்டாங்க. அவங்க பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் வந்தாலும் அவங்கள்ட்ட நிறைய திறமையான மனிதர்கள் இருக்கிறதுனால திரும்ப மீண்டு வந்துடுவாங்க. அப்போ அவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா என்னால் ஓரளவுக்கு சேஃபாக இருக்க முடியும். சின்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் சில சமயம் அவங்க பெருசாக வளர்ந்து பெரிய லாபத்தை கொடுப்பாங்க, ஆனால் அது எப்போவும் நடக்கிறது கிடையாது. அதனால் அதில் நம்ம தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகணும். இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு அதிகமான ஒரு மேனேஜர் அப்படின்றவங்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கான ஃபீஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஸ்டாக் புரோக்கரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, மொபைல்லேருந்தே உங்களால் பண்ண முடியும். பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் மாதம் சேமிக்கிற பணத்தை போடுறீங்க. இப்படி போட்டாலே போகிறோம், ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்படி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறீங்க. பண்ணும்போது நான் என்ன செய்யக்கூடாது
தோணாது? இப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறப்போ நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, எமோஷ்னலாக அதை பார்க்குறது. திடீர்னு ஒரு நாள் மேலே போகும், திடீர்னு ஒரு நாள் கீழே போகும், ஐயோ இது கீழே போய் 0 ஆகிடுமா அப்படின்னு நம்ம ஒரு பயம் நமக்கு வரும். அந்த பயத்தை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அதை விற்றுருவோம். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம விற்றதுலேருந்து அது மேலே போயிட்டே இருக்கும். ஆஹா தெரியாமல் விற்றுட்டோம் போலையே, இப்போ நல்லா மேலே போகுது, இப்போ ஒரு வேளை விட்டுட்டா இன்னும் அதிகமாக மேலே போயிடுமோன்னு சொல்லி விலை அதிகமாக இருக்கிறப்ப வாங்குவோம். விலை கம்மியாக இருக்கிறப்ப விற்கிறதுக்கு காரணம் பயம், விலை அதிகமாக இருக்கிறப்ப வாங்குறதுக்கு காரணம் பேராசை. இந்த பேராசை பயம் அப்படின்ற எமோஷன்ஸை உள்ளே வச்சுக்கிட்டே நம்ம பண்ண முதலீட்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாத இடத்துல விற்று தேவையில்லாத இடத்துல வாங்கி பெரிய லாஸில் தான் இருப்போம். இந்த எமோஷன்ஸை தூக்கி போட்டுட்டு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து எந்த நேரத்துலையும் அந்த இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீண்ட காலத்தில் பார்க்குறப்போ அது கட்டாயம் மேலே தான் போகும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். நான் இப்போ ஒரு பணத்தை ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறேன், அந்த முதலீடுலேருந்து எனக்கு ஒரு லாபம் கிடைக்குது. இப்போ திரும்ப அந்த லாபத்தையும் முதலீடு பண்ணுறேன். இப்போ நான் பண்ண லாபத்திலேருந்து பண்ணக்கூடிய முதலீடும் திரும்ப எனக்கு லாபத்தை கொடுக்குது அப்படின்னா ஓவர் த பீரியடில் எனக்கு வரக்கூடிய லாபம் ரொம்ப பெருசாக இருக்கும். இதை தான் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். லாபத்தையும் திரும்ப முதலீடு பண்ணுறது. இது ஒரு பிஸ்னஸில் நடக்குமா அப்படின்னா கட்டாயம் நடக்கும். இப்போ நான் ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறேன்னா வர லாபத்தை முதலீடு பண்ண முடியும். ஆனால் ஒரு பிஸ்னஸ் எப்படி காம்பவுண்ட் ஆகிட்டே போகும் அப்படின்னு கேட்டால் கட்டாயம் அதுவும் காம்பவுண்ட் ஆகும். நான் ஒரு கடை போட்டிருக்கேன், அந்த கடையிலேருந்து எனக்கு நிறைய லாபம் வருது. திரும்ப அதே மாதிரி இன்னொரு கடையை போடுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு வரக்கூடிய லாபம் 2 மடங்கு ஆயிடுச்சு. திரும்ப எனக்கு 2 மடங்கு லாபம் வரதை வச்சு இன்னும் 2 கடை போட்டேன்னா இப்போ 4 மடங்கு ஆயிடுச்சு. 4 அதுக்கப்புறம் 8 ஆகும், அப்புறம் 16 தான் ஆகும். இதை தான் நம்ம காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இருக்கிற எல்லா பிஸ்னஸும் காம்பவுண்ட் தான் ஆகும் ஒரு நல்ல பிஸ்னஸை நீங்கள் தேர்ந்தெடுத்தா. அப்போ நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது வருடம் 10% 12% காம்பவுண்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் உறுதியாக நம்பலாம். எத்தனை வருஷத்தில்? 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் கிடையாது. நீங்கள் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அதில் இன்வெஸ்டடாக இருப்பீங்க அப்படின்னா அது கட்டாயம் 10-12% காம்பவுண்ட் ஆகிருக்கும். அந்த வட்டியே உங்களுக்கு போகிறோம், அந்த லாபமே உங்களுக்கு போகிறோம் உங்களை ஒரு பெரிய பணக்காரனாக ஆக்கிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே இன்னொரு சூட்சமாக என்னென்னா, நான் எத்தனை வருடம் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்குள்ளே இருந்தன்றதை பொறுத்து தான் எனக்கு அவ்வளவு லாபம்ன்றது வரப்போகுது. அப்போது அதிகமான வருடம் நான் இண்டெக்ஸ் ஃபண்டுக்குள்ளே இருக்கணும்னா என்ன செய்யணும்? நான் அதிகமான வருஷம் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா அது நம்ம கையில் கிடையாது. ஆனால் நம்ம கையில் இருக்கிறது என்னென்னா அதோட உள்ளே போகிற நேரம். நான் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுக்குள்ளே முதலீடுக்குள்ளே எப்போ போகிறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ உள்ளே போகணும்? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் முதலீடுக்குள்ளே போயிடணும். அவ்வளவு சீக்கிரம் போனீங்கன்னா நீண்ட காலம் அந்த முதலீட்டில் இருப்பீங்க. அப்போது பெரிய லாபத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணும்போது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை பெருசாக கவனிக்கக்கூடாது. நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம் என்ன? ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இருந்தோ மார்க்கெட்டில் இருந்தோ வரக்கூடிய ரிட்டர்ன் என்ன அப்படின்றது நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. நம்ம கட்டுப்பாட்டில் என்ன இருக்குது? நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்றது என் கட்டுப்பாட்டில் இருக்குது, எவ்வளவு செலவு செய்கிறன்றது என் கட்டுப்பாட்டில் இருக்குது, எவ்வளவு சேமிக்கிறன்றது என் கட்டுப்பாட்டில் இருக்குது, எவ்வளவு முதலீடு பண்ணுறன்றது என் கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த முதலீடு மேலே கீழே போகிறப்போ எப்படி என் எமோஷனை பார்த்துக்கிறன்றது என் கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, இதை தான் நம்ம மெருகேற்றணுமே தவிர, மார்க்கெட்டை எப்படி நான் பெருசாக்குறது, எந்த டைமில் போனால் அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்ற தேவையில்லாத சிந்தனைக்குள்ளே போகாதீங்க. எப்போ வாங்கி எப்போ விற்கலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதிகமாக சேவ் பண்ணுங்கள், அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எமோஷனை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுக்கெலாம் ப்ரொமோஷன் பண்ண முடியாது. இண்டெக்ஸ் ஃபண்டை செய்யக்கூடிய கம்பெனிக்கு வேணால் நான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணலாம். இங்கே எந்த ஒரு கம்பெனி பெரியும் சொல்லலை. எதில் வேணால் இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கிக்கோங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது சில ரூல்ஸ் மூலியமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அது இப்படித்தான் இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த கம்பெனி தான் உள்ளே இருக்கணும்னு யாராலையும் சொல்ல முடியாது. எந்த கம்பெனி அந்த ரூல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் உள்ளே போகும். எதோட மார்க்கெட் ஷேர் உயருதோ அதுதான் இண்டெக்ஸ்குள்ளே போகும். அது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இங்கே இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு யாரும் ப்ரொமோட்லாம் பண்ண முடியாது. அது ஒரு சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட். அது நல்ல ரிட்டர்னை உங்களுக்கு கொடுக்குன்றதுனால தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இல்லை நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு இன்னொரு வீடியோவில் வேற ஒரு நபர் சொல்லியிருக்கிறாரு, இந்த கம்பெனி பண்ணக்கூடிய இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சூப்பர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு டேட்டாவை எடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட ரொம்ப ஈஸியாக டேட்டாவை பார்க்காமலே என்னால் ஒன்று சொல்ல முடியும். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 80% மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கிட்ட கட்டாயம் ரிட்டர்னில் தோற்று தான் போகும். லாங் டேர்முக்கு எடுத்தீங்க அப்படின்னா பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்கிட்ட தோற்று தான் போகும். அதனால் தேவையில்லாமல் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது நிறைய ரிட்டர்ன் கொடுக்கும், இது ஹைப்ரிட் மாடலு, இது இப்படிப்பட்ட மாடல் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளுக்கு இன்வெஸ்டடாக இருங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட் ஏன் நிறைய மியூச்சுவல் ஃபண்டை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது?
ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் காசு கம்மி, அதுக்கு நீங்கள் அதிகமான ஃபீஸ் கட்ட போகிறது கிடையாது. அதாவது அதை மேனேஜ் பண்ணக்கூடிய மேனேஜருக்கு அதிகமான ஃபீஸை நீங்கள் கட்ட போகிறது கிடையாது. இதில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் எந்த ஒரு மேனேஜரும் அவராக சூஸ் பண்ணுறது கிடையாது. அவராக சூஸ் பண்ணால் தவறு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இருக்கிற கம்பெனி எல்லாம் பெரிய கம்பெனி, அதனால பெரிய ரிட்டர்னை தரலனாலும் சேஃபான நல்ல ரிட்டர்னை தரும். அதை விட ரொம்ப முக்கியமாக இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா? அதில் ஸ்ட்ரெஸ்ன்றது கிடையாது, அதில் நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. டேரெக்டாக இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் அதை நான் மறக்க போகிறேன், நீண்ட காலத்துக்கு அப்புறம் தான் எடுத்து பார்க்க போகிறேன். அதனால் அங்கே நான் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, என்னென்ன கணக்கு போடணுன்றதை நான் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பணத்தை சேமிச்சோமா, இன்வெஸ்ட் பண்ணோமா அப்படின்னு அமைதியாக இருக்கலாம். நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டுமே முதலீடு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னே வச்சுப்போம். அது எப்படி கண்டிப்பாக சேஃபாக இருக்கும்? என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மார்க்கெட் கிராஷ்ன்றது வரலாம், ஒரு எக்கனாமிக்கல் ரீசன்னால் ஒரு மார்க்கெட் கிராஷ் வரலாம். அந்த டைமில் எனக்கு பணம் தேவைப்படலாம். அப்போ நான் போய் இண்டெக்ஸ் ஃபண்டை விற்றேன்னா நஷ்டம் தானே அடைவேன்னு கேட்டால் ஆமாம், நஷ்டம் தான் அடைவீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போது இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பாண்ட்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பாண்ட்னா என்ன? பாண்டுனா ஒரு சத்தியத்தோட கடன் வாங்குறது. இண்டெக்ஸ்னா என்ன? அது ஒரு ஸ்டாக். ஸ்டாக்னா என்ன? நான் ஒரு கடை போட போகிறேன், கடை போடுறதுக்கு எனக்கு காசு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? உங்கள்கிட்ட எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, நான் ஒரு கடையை திறந்துடுறேன், அந்த கடையில் வர லாபத்தில் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படி சொன்னால் அதுக்கு பேர் ஸ்டாக். அப்போ என் கடை நாளைக்கு ஊற்றி மூடிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு காசே நான் கொடுக்க மாட்டேன். லாபத்தில் தானே ஷேர் தரேன்னு சொன்னேன், இப்போ லாபமே வரல, உனக்கு ஷேர் கிடையாது அப்படின்னு உங்களை விட்டுருவேன். அதுக்கு பேர் ஸ்டாக். அதனால தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் கீழேயும் போகுது சில சமயம். என்னென்னா ஏதாவது ஒரு எக்கனாமிக்கல் ரீசன்னால பிஸ்னஸ்லாம் ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்டாக பண்ணும். அந்த நேரத்தில் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட ரேட்டுன்றது குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த நேரத்தில் லாஸ் மாதிரி தெரியலாம். ஆனால் பாண்டில் லாஸ் வருமானு கேட்டால் பெரும்பான்மையான நேரத்தில் வராது, கிட்டத்தட்ட வராது அப்படின்னே சொல்லலாம். பாண்ட்னா என்ன? நான் ஒரு கடை திறக்க போகிறேன், இப்போ எனக்கு கடை திறக்கிறதுக்கு காசு இல்லை. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்? எனக்கு கடனாக கொஞ்சம் காசு கொடு, உனக்கு மாதம் இவ்வளோ வட்டி தரேன், முதலையும் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பாண்ட். அந்த நேரத்தில் என் கடை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, வாங்கின கடனை திரும்ப கொடுத்தாகணும்ல, வட்டி கட்டி ஆகணும்ல. என் கடை நல்லா போகுதுன்னு பெரிய வட்டியும் கொடுக்க மாட்டேன், கடை நல்லா போகலன்றதுக்காக வட்டியை குறைச்சிக்கவும் மாட்டேன். அதுதான் பாண்ட். இப்போ நீங்கள் பாண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, இல்லை இண்டெக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இண்டெக்ஸையும் பாண்டையும் நீங்கள் ஒரு ரேஷியோவில் வச்சுருக்கலாம். நான் ரொம்ப யங்காக இருக்கேன், என்னால் நிறைய சம்பாதிக்க முடிக்குது, இப்போது நான் இன்னும் அதிகமாக வளர போகிறேன் என் கரியரில் அப்படின்னா அந்த நேரத்தில் இண்டெக்ஸில் அதிகமாகவும் பாண்டில் கம்மியாகவும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ரிட்டைர்மெண்ட்டை நோக்கி போகிறேன், அடுத்த சில வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பணமே அதிகமாக எனக்குள்ளே வராது, அப்போ நான் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ பாண்டை கொஞ்சம் அதிகமாக்கிக்கிட்டு இண்டெக்ஸ் ஃபண்டை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. மேபி ஒரு 50-50 கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி இண்டெக்ஸ் அண்ட் பாண்டில் ப்ராப்பரான ரேஷியோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சேஃபாகவும் இருப்பீங்க, நல்ல ரிட்டர்னும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புத்தகத்தில் மேலும் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சொன்னதை ஜஸ்ட் ரீகாப் பண்ணிடுறேன். முதல்ல உங்களுக்கு என்ன தேவை? கடன் எல்லாத்தையும் நீங்கள் அடைக்கணும். கடனை அடைக்கும் போதே கூட நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸை வாங்கிக்கலாம். ஏன்னா கடன் அடைக்கும் போது என் ஹெல்த்துக்கு எதுவும் ஆகாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லை. அதனால் கடனை அடைக்கும் போதே, அடைக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்கிக்கோங்க. கடனை அடைச்சதுக்கப்புறம் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கான செலவுக்கு தேவையான பணத்தை சேமித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பணத்தை கம்மியாக செலவு பண்ணுங்கள், நிறைய சேமிங்க. சேமித்ததை ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் கொஞ்சமாக பாண்ட்லேயும் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதுல டிசிப்ளினாக ரொம்ப வருஷத்துக்கு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பணக்காரன் ஆகிடுவீங்க. இதை செய்கிறதுக்கு பெரிய திறமை வேணும், ஒரு MBA நான் படிச்சிருக்கணும், பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணுன்றதெல்லாம் கிடையாது, இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ணணுன்னு கூட கிடையாது. நீங்கள் சம்பாதிக்கிறத பார்த்து சேமித்து இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப நாளுக்கு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பணக்காரன் ஆவீங்க. அடுத்து ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ். எனக்கு ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் வேணுமான்னு கேட்டால் கட்டாயம் வேணும். எனக்கு எல்லாமே தெரியாது, அதனால் சொல்லித்தரத்துக்கு ஒரு நபர்ன்றது தேவை. ஆனால் பிரச்சனை என்னென்னா அவருக்கு தெரியுமா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே நிறைய ஃபைனான்ஷியல் அட்வைசருக்கு நிறைய பெரிய விஷயங்கள் தெரியறது கிடையாது. அவங்க ஏதேதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு பார்த்து தேர்ந்தெடுங்க. அதை விட ரொம்ப சிம்பிள், அவர் என்ன சொன்னாலும் அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை விட இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நான் சொன்ன இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஷியல் அட்வைசர்ன்றது அவ்வளவா தேவைப்பட மாட்டார். ஸோ ஃபைனான்ஷியல் அட்வைசர்ன்ற ஸ்கேம்குள்ளே நீங்கள் போக வேண்டிய அவசியம் வராது. ஃபைனான்ஷியல் அட்வைசர் நல்லவர் கிடைச்சாருன்னா ரொம்ப பெரிய வரம் தான் அது. ஆனால் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ ஏதாவது ஃபைனான்ஷியல் அட்வைசர் நல்ல அட்வைசரை பார்த்து ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஆனால் மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னோடய இண்டெக்ஸ் ஃபண்ட் மொத்தமாக கீழே போயிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? மொத்தமாக கீழே போனது அப்படின்னா நீங்கள் அங்கே பேனிக் ஆகக்கூடாது, அதை பார்த்து பயப்படக்கூடாது, அதை விற்கக்கூடாது. முக்கியமாக நம்ம நஷ்டத்தில் விற்றுட்டு வெளியே போகவே கூடாது. நஷ்டத்தில் விற்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுருக்கோம். நான் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறப்போ விற்க வேண்டிய சூழல் வந்தால் அந்த சூழலே வரக்கூடாது. எமர்ஜென்சி ஃபண்ட் அதை உங்களை காப்பாற்றும். அதனால் இதில் இன்வெஸ்டடாக இருக்கணும்.
ஒருவேளை என் மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா அது வாங்குறதுக்கான ஒரு நல்ல நேரம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட் கீழே போகுது அப்படின்றதுக்காக எமர்ஜென்சி ஃபண்டு மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அது எமர்ஜென்சிக்கு தான். இன்வெஸ்ட்டுக்கு மாதம் சேமிக்கிறத தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட் கீழே போகுது, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அந்த ஆசையை எப்படி பூர்த்தி பண்ணிக்கணும் தெரியுமா? செலவை குறைச்சி பணத்தை சேமித்து இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ சொன்ன எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குல்ல. அடுத்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு இவர். அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? பணக்கார மாதிரி அடுத்தவனுக்கு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி நான் பல வீடியோலையும் இதே விஷயத்த சொன்னன்றதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த வீடியோலையும் சொல்கிறேன், இந்த புத்தகத்துலையும் சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறாரு? புத்திசாலித்தனமாக அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடு அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அது புத்திசாலித்தனம் கிடையாது. ஆனால் உங்களால் கொடுக்க முடிஞ்ச பணத்தை நீங்கள் கொடுக்கணும். அதையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கஞ்சத்தனத்தோடு இருந்தீங்கன்னா பணக்காரன் ஆக மாட்டீங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். பணத்தை ஜெனரஸாக அடுத்தவங்களுக்கு கொடுங்க. அடுத்தவங்களுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கிறதுக்கு ஒரு நன்றி உணர்வை காட்டுற விதமாக அடுத்தவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டொனேட் பண்ணுங்கள். கஷ்டப்படுறவங்களுக்கு பணத்தை கொடுங்க. அது உங்களை பணக்காரனாக்கும்னு இவரும் சொல்கிறார். கடந்த சில புத்தகங்களை சொன்ன அதே விஷயந்தான். பல எழுத்தாளர்கள் அவங்களோட புத்தகத்தில் பணத்தை பற்றி பேசுகிறப்போ அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறது உங்களை பணக்காரனாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சம்மந்தமே இல்லாமல் வேறு வேறு எழுத்தாளர்கள் அந்தந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம நம்புறதுல தப்பு கிடையாது. அடுத்தவங்களுக்கு அதனால் உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது உங்களை பணக்காரனாக்கும். ஃபைனலாக பணம் மட்டுமே முக்கியம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் பணக்காரன் ஆகிறதோட முக்கியத்துவம் என்னென்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கான சுதந்திரத்தை பெறுறதுக்கும் என்னோடய தன்மானத்தை என் கூட வச்சுக்கிறதுக்கும் என்னோட சுயமரியாதையை பார்த்துக்கிறதுக்கும் தான். ஏதோ ஒரு நபர் பணத்துக்காக என்னை தவறாக நடத்துகிறப்போ அந்த இடத்துல கேள்வி கேட்கறதுக்கான உரிமை பணம் இருக்கிறப்ப தான் எனக்கு வருது. ஏதோ ஒரு நபர் எனக்கு பணம் கொடுக்குறாருன்றதுக்காக, என்னோட முதலாளியாக இருக்காருன்றதுக்காக அவர் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கணுன்ற சூழல் எப்போ வரும் தெரியுமா? என்கிட்ட பணம் இல்லை அப்படின்றப்ப தான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அமைதியாக போகிறது எவ்வளவு மோசமான விஷயம். அந்த இடத்துல எனக்காக நான் குரல் கொடுக்கணுன்னா என் கையில் பணம் இருக்கணும். என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு தோணுதோ அப்படி வாழணும்னா அதுக்கு எனக்கு பணம் தேவை. அதனால் இந்த பணத்தை கட்டாயம் நீங்கள் எல்லாரும் சம்பாதிக்கணும். நீங்கள் எல்லாரும் பணக்காரனாகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்னேன். இதைத்தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸை பண்ணுறது கிடையாது. சம்பாதிக்கிற பணத்தை சேமித்து ஒரு நல்ல இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். அது இன்றைக்கி என்ன ரொம்ப நல்ல நிலைமையில தான் வச்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களையும் ஒரு பணம் சார் நல்ல நிலைமைக்கு இது கூட்டிகிட்டு போகும். இண்டெக்ஸ் ஃபண்டை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீண்ட காலத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே போல் ஒரு எமர்ஜென்சிக்கு தயாராக இருக்கணும். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நான் எங்கே வாங்கணும் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் நான் முதல்ல சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கிவ்அவேக்கான கேள்வியை கேட்கலான்னு இருக்கேன். நான் கடந்த சில வீடியோவாக பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது நம்மளை பணக்காரனாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்தா அது என்ன பணக்காரன் ஆக்குமா ஆக்காதா? கொடுத்தா பணக்காரன் ஆக்கணும்னா எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்? கொடுத்து பணக்காரன் ஆனவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை கொடுக்காம தான் இருக்கணுமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் சிறந்த பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கிவ்அவே பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.